முடியாது. வண்டி ஓட்டிட்டு போறான், ஒருத்தர் கையை போட்டாரான். பார்த்தா யாரு கேட்டா, நீங்க யாரு? நான் மிஸ்டர் டாலர். டாலரா? நீங்களா? வண்டியில எனக்கு இடம் இருக்குமா? உங்களுக்கு இல்லாத இடமா? டாலர் இல்லையா? ஏறுகேண்டார ஏறி டாலரை ஏத்திக்கிட்டு அப்படி சூடா போறாரு, சந்தோஷமா போறாரு. இன்னொரு கையை போட்டாரு முன்னால. இது யார? டாலர் தான் ஏறிட்டாரு. இப்போ நீங்க யாரு? நான் மிஸ்டர் யூரோ. அது அளவுல பொறுமதி இல்லையா? ஏறுகேண்டாரு. இடம் இருக்கா? உங்களுக்கு இல்லாத இடமா? வண்டியில ஏறிக்கோங்க. போறாரு. போற நேரம் ரொம்ப தடவை போறாரு, இன்னொரு கையை போட்டாரு. யாரா? யூரோவும் சரி டாலரும் சரி. இது யாரதா? நான் தான் திரகம். திரகம் தெரியுமா? உங்க வண்டியில எனக்கு இடம் இருக்குமா? உங்களுக்கு இல்லாத இடமா? ஏறுகளை ஏத்திக்கிட்டாச்சு. இப்ப வாழ்க்கையில டாலர் இருக்கு, யூரோ இருக்கு, திரகம் இருக்கு, சந்தோஷமா போறாரு. போற நேரம் இன்னொருத்த கையை போட்டாரா. என்னடா இது? யாரு மூஞ்சில முழிச்சேன், இப்படி எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. சரி நிப்பாட்டினாரு. நீங்க யாரு? நான் தான் மிஸ்டர் தீன். தீன்னா அல்லாட கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. நான் தான். உங்க வண்டியில இடம் இருக்குமா? ஐ எம் வெரி சாரி, நோ பிளேஸ் இருந்தாளா? தீன் கெஞ்சிதான். அட பாவி, ஏத்திக்கோடா. நான் இருந்தா தான்டா டாலரால நிம்மதி கிடைக்கும், நான் இருந்தா தான் யூரோவால நிம்மதி கிடைக்கும், நான் இருந்தா தான் திர்கமால நிம்மதி கிடைக்கும். நான் இல்லையா உன் வாழ்க்கை நாசமா போயிடும், உப்பு சொப்பு இல்லாம போயிடும். உப்பு இருக்காது, உப்பு இல்லாத பண்டம் குப்பை தான் போகும். தீன் இல்லாத வாழ்க்கை தற்கொலையில போய் முடியும். அதனால ஏத்திக்கோடா. நோ, ஐ எம் வெரி சாரி, வெரி சாரின்னா. சாரி இல்லடா, ஏத்துடா, முடியாதுட்டார். எவ்வளவோ தீன் கெஞ்சுது. கெஞ்சுது இல்லையா? கெஞ்சுது இல்லையா? வடநாடு ஜமாத்து வேணுமா, ஃபாரின் ஜமாத்து வேணுமா, லோக்கல் ஜமாத்து வேணுமா, படிச்சவன் வேணுமா, படிக்காத வேணுமா, பிச்சைக்காரனை போல தெரு தெருவா வரானா இல்லையா? வீடு வீடா வரா இல்லையா? அண்ணே வாங்க, வாப்பா வாங்க, பள்ளிக்கு வாங்க, உங்க வண்டியில என்னை ஏத்திக்கோங்க கேக்குறோமா? ஓடுற ஓட்டம் இருக்கு, போலீஸ்காரனை கொண்ட கூட அப்படி ஓட மாட்டான். பையன் வந்து கேக்குறான், அப்பா எங்க? வாப்பா. வாப்பா சொன்னாரு இல்லன்னு சொல்லி அவருக்கு என்ன தெரியும்? சொன்ன மாதிரியே சொல்றான். இப்போ அப்ப இவரு தீன ஏத்தல்ல, தீன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா போறார். உன்னத்தர் கையை போட்டாரு. இது யாருதான்? நிப்பாட்டினார். நீங்க யாரு? சொன்னாதான் மிஸ்டர் இஸ்ராயில். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிற உன் உயிரை வாங்குறதுக்கு. இஸ்ராயிலா? இஸ்ராயிலா? கலிமா வருது இல்ல. பின்னுக்கு திரும்பி பார்க்கிறாரு. டாலர் இருக்கு, யூரோ இருக்குது, திர்ஹம் இருக்குது, தீன் இல்ல. இஸ்ராயில் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அனுமதித்தாங்க, நான் ரிவர்ஸ் கியரை போட்டு பின்னுக்கு போய் தீனை ஏத்திக்கிட்டு வாரேன். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, தம்பி உன் வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இருக்கலாம், வாழ்க்கை இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இல்ல. ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் இதை கொஞ்சம் பிற்படுத்தி, யா அல்லாஹ் லஅல்லி அமலு சாலிஹன், நல்ல சாலிஹான அமல்கள் செய்து விட்டு வருகிறேன். கல்லா, பேசாத இல்ல, இக்ஸௌஹா பொத்துவாய வலா துகல்லிமுன், பேசாத. ரப்பனா, பார்த்துட்டேன் யா அல்லாஹ், அபுசர்னா, கேட்டுட்டேன் பார்த்துட்டேன், கொஞ்சம் பிற்படுத்தி யா அல்லாஹ். கிடைக்குமா? சந்தர்ப்பம் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இருக்கு, வாழ்க்கை என்ன வண்டிக்கு இல்ல. 50ன்னா 51 தான், அப்புறம் 45 ஆக முடியாது, 40 வர முடியாது, 30 வர முடியாது. மீன் 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 தெரிந்தான மீன் மீன் போகுதான். போற நேரம் பின்னுக்கு திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து போகுதான். குட்டி மீன் எல்லாம் இருக்கு இல்லையா? என்ன இன்னைக்கு உமா ரொம்ப தான் லுக்கு விடுறாங்க. என்னம்மா? இல்ல ஒரு விஷயம் சொல்லுவேன், கேக்குறியா? அவன் சின்ன மீன், என்னம்மா சொல்லுங்க. இல்ல நான் ஒரு ரசியம் செய்வேன், ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ கேட்டுக்கோ, அதை கேட்டு நடந்தா தப்பிச்சுக்கிறீங்க, கேட்கலையா மாட்டிக்கொள்ளுவீங்க. சொல்லுங்கம்மா, என்ன வேணும், என்ன செய்யும்? நீங்க எல்லாம் போற நேரம் ஒரு தூண்டில் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல அருமையான சாப்பாடு ஒன்று இருக்கும், அதுல வாய வச்சிடாத, வாய வச்சிடாத. வாய வச்சா இன்பமா இருக்கும், சுவையா இருக்கும், பிறகு அது அப்படியே கீழே வரும், நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவ, உன் வாய் மாட்டிக்கிறோம், அப்படியே நீ மேல இழுப்படுவ. பார்த்தா பிரமாண்டமான வானம், பெரிய சூரியன், சந்திரன், காற்று, பூமி, ஓ வாய ஒரு நூல்ல கட்டி இருக்கும்,
அந்த நூல்ல ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்பு ஒரு கை பிடிச்சிருக்கும், அந்த கம்பு அந்த கைக்கு ஒரு உருவம் இருக்கும், 32 பல்லு இருக்கும். ஈன்னு சிரிப்பான், நீ பயந்துருவ. பிறகு ஒரு சட்டி இருக்கும், அதுல போடுவான். பிறகு வீடு ஒன்று இருக்கும், அங்க கொண்டு போவான். அங்க போய் அங்க ஒரு உருவம் இருக்கும், அது இதை விட பயங்கரமா இருக்கும். பெரிய முடி இருக்கும், அதையும் இழுத்துக்கிட்டு எடுக்கும். பிறகு உன்னைய துண்டு துண்டா வெட்டி மிளகா போட்டு உன்னை அப்படியே பரட்டி நெருப்புல சட்டியை வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி அதை கொதிக்க வச்சு ஒன்ன போட்டு பொரிச்சு பிறகு சாப்பிட்டு அந்த எலும்பு இருக்கு இல்லையா அதை கூட விட மாட்டான். மியாவ் மியாவ் ஒரு பக்கத்துல இருக்கும், அது பவு பவுன் இருக்கும் போடுவாங்க. அதனால பிள்ளைகளே என் பேச்ச கேளுங்கப்பா. இந்த உம்மாக்கு ஒரே இதுதான் வேலை, அது ஏதோ அதோ ஏதோ என்ன மாதிரி கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் காலம், ஒட்டகத்துடைய காலத்திலே இருக்கிறீங்க. அது ஒட்டான் காலமா, அது அன்னைக்கு சரி, இன்றைக்கு சரி வராது. அது அந்த காலத்துக்கு சரி, பர்தா சரி, தாடி சரி, இந்த ஜுப்பா நபியுடைய சுன்னத், நபியுடைய தரீகா அந்த காலத்துல சரி உம்மா. அது ஒட்டக காலம், இது கம்ப்யூட்டர் காலமா. இது ஹராம், இது ஹலால், அதை செய்யாது, இதை செய்யாது. இது அஜித்மார வேலையை தான், அஜித்மார வேலையை தான். அது செய்யாத, இது செய்யாத. அப்படியெல்லாம் செய்யாம இருந்தா இவ்வளவு வாழ்க்கையில முன்னேற முடியுமா? அதான் சொல்லிக்கிறார் ஆறுதலுக்கு. அப்ப கேட்கல, அப்படி போற நேரம் சொன்ன மாதிரி ஒண்ணு தொங்குது. ஒரு மீன் போய் அப்படியே வாய வச்சுச்சான், என்ன சுவை. அது இன்னும் போய் கீழே வந்துச்சு, நல்லா சாப்பிட்டுச்சு. சொல்லிச்சான், நல்ல நேரம் உம்மோட பேச்ச கேட்கல, உம்மோட பேச்ச கேட்டு இருந்தா இந்த சுவையான சாப்பாடு கிடைச்சிருக்குமா? அப்படின்னு சொல்லி முடியல, மாட்டிக்கிட்டாச்சு. மேல இழுப்பட்ட உடனே தண்ணிக்கு மேல வந்தா உம்மா சொல்றதெல்லாம் தெரியுது. மீண்ட கண்ணை பார்த்திருக்கீங்களா? என்ன மொழி, சக்கராத் மொழி. அது புடிவாகுது. எந்த மீண்ட கண்ணால பொத்தி இருக்கா சொல்லுங்களேன்? புட்டி திறந்து எவ்வளவு திறக்க முடியுமோ அவ்வளவு திறந்து இருக்கும். அவ்வளவு திறந்து உம்மா சொன்ன வானம், உம்மா சொன்ன அந்த நூல், உம்மா சொன்ன கம்பு, உம்மா சொன்ன கை. மீனை பிடிச்சா மீன் பிடிக்கிற அழுவானா, மீன் கிடைச்சிருச்சேன்னு வாடா, மீன் வா சுபஹானல்லாஹ். உம்மா ரப்பனா அபுசர்னா பார்த்துட்டேன் உம்மா, வசமேனா கேட்டுட்டேன் தாயே, பரிஜேனா என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க உம்மா, நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க சொன்ன அந்த கயிறு தெரியுது, நீங்க சொன்ன கம்பு தெரியுது, நீங்க சொன்ன உருவம் தெரியுது, பயமா இருக்குமா, கொஞ்சம் காப்பாத்துங்க. உம்மா சொல்றா, என்னால முடியாது தம்பி, முடியாது. இதுக்குதான் அவன் நேரத்தோட சொன்னேன். சக்கராத் வந்துருச்சு, மனிதன் சொல்கிறான், யா அல்லாஹ் பார்த்துட்டேன், யா அல்லாஹ். உலமாக்கள் சொன்னாங்களே அதை பார்த்துட்டேன். இஸ்ராயல் வந்திருக்கிறாங்க. நல்லவங்களா நல்லவன் தோட்டத்தில், கெட்டவனா கெட்டவன் தோட்டத்தில்.